கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சிவகார்த்திகேயனுக்கு ஜோடி தேவை. சுமார் 4 கோடியில் தயாரிக்கப்பட்ட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் வசூல் செஞ்சது 25 கோடிக்கு மேல. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தை தயாரிச்ச எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதனுக்கு எல்லா செலவுகளும் போக 8 கோடி ரூபாய் நிகர லாபம் கிடைச்சது. இயக்குனர் பொன்ராம் சிவகார்த்திகேயன் கூட்டணி மறுபடியும் இணையறதும், ரஜினி முருகன் பெயரிடப்பட்டிருக்கும் அந்த படத்தை லிங்குசாமி தயாரிக்கிறாருன்றதும் தெரிஞ்ச தகவல்கள் தான். லேட்டஸ்ட் தகவல் என்ன தெரியுமா? ரஜினி முருகன் படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிஞ்சு படப்பிடிப்புக்கு தயாராயிட்டாங்க. விரைவில் படப்பிடிப்பு தொடங்க உள்ள நிலையில இன்னமும் கதாநாயகி சிக்கலன்றது தான் ஒரே பிரச்சனை. மான்கரத்தை படத்துல ஹன்சிகா மோத்வானியோட நடிச்சிட்ட சிவகார்த்திகேயனுக்கு இந்த படத்துல ஜோடியா நடிக்க வைக்க நயன்தாரா, காஜல் அகர்வால், சமந்தா ஆகியோரை பரிசீலிச்சிருக்காங்க. அவங்க கேட்ட சம்பளம் தயாரிப்பாளருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சான். அது மட்டும் இல்ல, கதாநாயகிக்கு இத்தனை கோடி சம்பளம் கொடுத்தா பட்ஜெட் எகிரிடுன்னு தயக்கம் காட்டுறாங்களாம் தயாரிப்பாளர் தரப்பு. அதுக்கப்புறம் நடந்த ஆலோசனையில சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா புதுமுக நடிகைய கதாநாயகியா அறிமுகப்படுத்தலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. இப்படி ஒரு முடிவுக்கு வந்த அப்புறம் PROக்கள் மூலம் நிறைய பெண்களை வரவழைச்சு பார்த்திருக்காங்க. வந்த பெண்கள் இயக்குனருக்கு அவ்வளவா திருப்தி இல்ல. அதனால சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா நடிக்க கதாநாயகி நடிகை தேவைன்னு ஒரு விளம்பரத்தை வெளியிட்டிருக்காங்க.